அனைவருக்கும் வணக்கம். பேத்திகளுக்கெல்லாம் 3 நாள் லீவுங்கிறனால வெள்ளி சனி ஞாயிறு மதுரை போய் ரொம்ப காலம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மனையும் பழமுதிர்ச்சோலையும் திருப்பரங்குன்றம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சமீபத்தில் தான் திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம் நடந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துகிட்டு போனதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு 9 மணிக்கு முடிச்சுட்டு 11 மணிக்கெல்லாம் பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டோம். ஆனால் சூப்பரான தரிசனம், முருகன் தரிசனம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போவும் கோயில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப மாற்றம் இருந்தது. முடிச்சுட்டு கீழே வந்து அழகர் கோயிலையும் 18ஆம் படி கருப்பணசாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு மதிய லஞ்சை முடிச்சுட்டு சாயங்காலம் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் சூப்பர் தரிசனம். டிக்கெட் எடுத்து தான் தரிசனம் பண்ணோம். ஆனாலும் 2-3 மணி நேரம் நின்னோம். ஆனாலும் சூப்பராக இருந்தது தரிசனம். முடிச்சுட்டு ரூம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் திருப்பரங்குன்றம் கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி இன்மையிலும் நன்மை தருவார் சிவன் கோயில் ஒன்று, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பரங்குன்றம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வாழ்க வளத்துடன் நலத்துடன்.